அட்லி படம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு படம்? தரமா இருந்ததுண்ணா. ம். சரியான என்ஜாய்மெண்ட் உள்ள. நாங்க எதிரே பார்க்கல. பேனரை பார்த்தாலே உங்களுக்கே அலர்பாடு தெரிஞ்சிருக்கும். தலையோட ரசிகர்களுக்கு கொண்டாடும். சரிங்களா? இருக்கும், கால் இருக்கும், உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க. அதே டைலாக நான் சொல்ல முடியாது. நான் சொன்னா கேவலமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா தலையே சொல்லி முடிச்சிட்டாரு. ஃபேன்ஸ் பேஜ் பசங்களுக்கு ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? தரமா இருக்கு. கார் ரேசிங் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸ் பேஜ் பசங்களுக்கு தான் எடுக்கப்பட்டது. உள்ளமா அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்துல நடிச்சிருக்காரு தலைவன். ரொம்ப ஆர்டருக்கு போட்டு நடிச்சிருக்கான் என் தலைவன். ஓகேவா? நீங்க வந்து படத்தை பார்த்துட்டு இன்னும் 2 நாள் 3 நாள் இல்ல எல்லா படத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எல்லா கலெக்ஷனும் ஒரே நாள்ல இருக்கிறது இந்த படம் தான். குட் பேட் அட்லி எல்லா படத்தையும் வாரி சாப்பிட்டு ஒரே நாள்ல கலெக்ஷன் இருக்கு. இந்த படத்துக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு எதிர்பார்த்துருக்கீங்க? நிறைய அதான் சொல்றேனே. அதே மாதிரி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். போன ரசிகர்களுக்கு தலைக்கு ரசிகர்கள் இல்லாம எல்லாருடைய ஃபேன்ஸ் பேஜ் ரசிகர்களுக்கும் அழகா வந்து படத்தை பார்த்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு தான் சொல்றேன். தலையோட பேரை கெடுக்காத அளவுக்கு பண்ணாதீங்க. தலையோட பேரை கெடுக்காத அளவுக்கு பண்ணாதீங்க நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய இன்பம் தலைக்கு வந்து பண்ணாத கஷ்டம் நிறைய பேர் கொடுத்துட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் தலை கொடுக்காதீங்கன்னு தான் ஒரே வார்த்தை நான் கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா? ஒரு டிக்கெட் வெளியே பார்த்தோன்னா 1800 1200 குத்துற பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் வராங்க. சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? அது வந்து விருப்பப்பட்டு வாங்குவாங்க, இல்லாதவங்க இல்ல. அடுத்த நாள் பாத்துப்பாங்க. சரிங்களா? விருப்பப்பட்டு வாங்குவாங்க, இல்லாதவங்க இல்ல. அவ்வளவுதான். ஒரு டிக்கெட் எங்ககிட்ட கேட்க தேவையில்ல. என்கிட்ட எனக்கு ஆசை இருக்குது. நான் எந்த தலை ஃபேன்ஸ் ஓகேங்களா? நான் வாங்கி போய் படம் பாக்குறேன். நான் எனக்கு வேறு விருப்பம், அதனால நான் வாங்கி போய் படம் பாக்குறேன். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எனக்கு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு 2000 3000 குத்தோட நான் விருப்பப்பட்டு நான் வாங்குறேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க போய் வாங்குறேன். இல்ல அஜித்தோட காமா எப்படி இருக்கு? என்ன ப்ரோ? திரிஷாவும் அஜித்தோட லவ் சீன் எப்படி? ரொம்ப நாள் எக்ஸெட்ரா ரொம்ப பேக் பண்ணுவாங்க. திரும்ப வந்திருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப பேரிங் சொல்ல தேவை. யார நடிச்சிருக்காங்க? யோகி பாபு, கிங்ஸ்லி, பிரபு அண்ணன், அர்ஜுன் தாஸ், வேற லெவலு. யாராவது வேதாளமா, அர்ஜுன் தாஸ், அருண் விஜய் அவங்களுக்கு பேரிங்ல கொடுத்தது தலை கூட பக்காவா கொடுத்திருந்தாரு. தெரிக்க போயிருந்தது. ஓகேங்களா? தெரிக்க விடலாமான்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் நல்லா இருந்தது அர்ஜுன் விஜய்க்கு. அதோட கம்பேக் அர்ஜுன் தாஸ்க்கு தலை இந்த படத்துல மூவ்மெண்ட் வேற லெவலில் இருக்கும். அர்ஜுன் தாஸ்க்கு தரமா கொடுத்திருக்காரு. தலையோட கூட நடிச்சிருக்காரு அர்ஜுன் தாஸ். பேக்கப் வேற லெவல். டைரக்டர் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? படத்தோட டைரக்டரா அவர் போஸ்டர் ஒட்டிருக்க தெளிவா தீவிரமான ஃபேன்ஸ் தெளிவா ஃபேன்ஸ். அவர் தலைக்கு எடுக்கப்பட்ட கதை, கேமரா, லொகேஷன், ஸ்பாட்டு, சாங்ஸ் ஒவ்வொன்றும் தலைக்கு எடுக்கப்பட்ட செங்குத்தா கல்வெட்டுல செதுக்கப்பட்ட கருத்துக்கள் தான் உள்ள. தலைக்கோசம் எடுத்துக்கிட்டு வேற எதுவுமே தலைக்கோசம். ஓகே, இந்த இதுல என்னதான் அந்த மத்த படத்துல சொல்லாத ஒரு விஷயம் எதனா சொல்லிருக்காங்களா? எதுவுமே இல்ல. என்ஜாய்மெண்ட், ஃபுல் என்ஜாய்மெண்ட். எனக்கு கதையே புரியல, என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தேன் அவ்வளவுதான். இதுல லாஜிக் எதனா எதிர்பார்க்க முடியாது நமக்கு? நிறைய இருக்கு, ட்விஸ்ட் நிறைய இருக்கு படத்துல. ட்விஸ்ட் நிறைய இருக்கு. பார்ட் 2 எதனா வருமா? பார்ட் 2 எதனா வருமா? பார்ட் 2 எதிர்பார்க்கிறோம். ஆனா இதுல வராது. ஏன்னா இதுலயே முடிச்சிடலாம் பக்கா. நிறைய பேர் வந்து தலை அஜித்தே சொல்ல தேவையில்ல. ஏன்னா ஒரு தெய்வம். ஓகேவா? எனக்கே நான் விஜே பிளாக்கி என் பேரு நிறைய படத்துல சொல்லியிருப்பேன். தலை ரசிகன் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு என்ஜாய்மெண்ட் தலை தான் உசுறு. ஓகேவா? வேற எதுவுமே இல்ல. தலை எனக்கு கதையை பார்க்கல, அவர் படத்துல நடிக்கல, எதுவுமே தேவையில்ல. ஸ்கிரீன்ல வந்தா மட்டும் போதும் எங்களுக்கு. ஓகே, ஆக்சுவலா ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பார்த்துருந்தாங்க அந்த படத்தை? தெளிவா உள்ள விசிலச்சே எங்களுக்கு தொண்டெல்லாம் வத்தி போச்சு தெளிவா. உள்ள வந்து ஸ்கிரீன்ல சாங்கு அவரோட என்ட்ரன்ஸ் உள்ள வந்தாலே ஸ்கிரீன்ல வந்தாலே எங்களுக்கு கொண்டாட்டம் தான். எங்களுக்கு பேசுறது வார்த்தை கிடையாது. இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க வேற ஒருத்தவங்க கிட்ட கேள்வி கேட்டீங்க. எனக்கு கேர் ஆகுது. உள்ள என்ஜாய்மெண்ட் அவ்வளோ.